जीवन में ओम शांति। जो गुण होते हैं वो उसकी शोभा है, उसका श्रृंगार है। और अब हमें जब ये पता चला है कि हम ईश्वर की संतान हैं, तो हमें ईश्वरी गुण आते हैं। நமது வாழ்க்கையில் இருக்கும் குணங்கள், जब हम ईश्वरी गुण व्यवहार में लाते हैं இந்த तो குணங்களாகியது वो दैवी गुण हैं, நம்மளுடைய वो गुण ही हैं। लेकिन அலங்காரமாக உள்ளது. ज्ञान और योग के आधार पर नहीं है। இந்த குணங்களானது தெய்வீக குணங்களாக பாபாவிடமிருந்து பெற்றது. लाभदायक तो होते हैं, पर कई बार प्रैक्टिकल में बैलेंस नहीं रहता है। நிறைய நேரத்தில் நம்ம இந்த குணங்கள் சரியான பேலன்ஸ் இல்லாத நேரத்தில் நம்ம அதை சரியாக நம்மளோட நடைமுறையில் எடுத்து வருவதில்லை. गंभीर भी होते हैं, धैर्य होते हैं, परंतु हमको धैर्यता में कोई स्लो नहीं होना है। உதாரணத்துக்கு தைரியமாக இருக்க வேண்டும் என்ற குணத்தை நாம் நடைமுறையில் எடுத்து வரும் பொழுது அதில் நாம் ரொம்ப திடமாக இருக்கணும். அதில் பின்வாங்கக்கூடாது, மிகவும் உறுதியுடன் இருக்க வேண்டும். அதுதான் தைரியமாக இருப்பது என்று கூறுவது. तो एक संतुलन बन जाता है गुणों का, कि धैर्यता भी है, लेकिन हम अपनी आंखों के सामने कुछ देख रहे हैं जिसमें हमें एकदम हाथ बटाना चाहिए। हाँ, धैर्यता अंदर में रखेंगे, लेकिन उस समय पर तो सहयोग देंगे ना। देख रहे हैं कोई व्यक्ति है, उसको कोई तकलीफ हो रही है, कोई वस्तु गिर रही है, உதாரணத்துக்கு நம்ம ஒருத்தரை பார்க்குறோம், நம்ம இடத்துல தைரியம் இருக்கும் பொழுது, தைரியமாக இருந்தாலும் எதிரில் இருக்க அவங்களுக்கு அவங்களுடைய பொருள் ஏதாவது ஒன்று கீழே விழுந்துருச்சுன்னா அவங்களுக்கு உதவி செய்வோம் இல்லையா? உள்ள தைரியமாக இருந்தாலும் வெளிப்படுத்தும் பொழுது தைரியமாக இருந்து கொண்டு அவர்களுக்கு உதவியாகவும் இருக்க வேண்டும். எந்த ஒரு பெரிய விஷயமா இருந்தாலும் அதை சின்னதாக்கி விட வேண்டும். और रुई से उसको राई बनाओ, फिर उसको उड़ा दो। क्योंकि अगर कोई बड़ी बात है, மலை போல ஒரு விஷயம் இருந்தாலும் அதை மிக எளிதாக நம்ம சின்ன விஷயமாக மாற்றிவிட வேண்டும். और उसका वर्णन भी ऐसे करेंगे, ये तो बहुत मुश्किल है, देखो ये क्या हो गया, वो हो गया, नहीं वर्णन करते हैं कई बार तो। और நிறைய நேரங்கள்ல நம்ம சின்ன விஷயமா இருக்கும், நம்ம அதை பேசி பேசி அதை விவரித்து விவரித்து அதை பெரிதாக மாற்றி விடுகிறோம். जब आप उसको ऐसे कहेंगे कोई बात नहीं है, तो पहले भी हुआ था, ठीक हो जाएगा, அதே நேரத்தில் நம்ம அந்த விஷயத்தை இது ரொம்ப சாதாரண விஷயம், முன்னாடி கூட ஆயிருக்கு, நம்மளால இதை சரி செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கும் பொழுது சொல்லும் பொழுது அப்பொழுது அந்த காரியம்ன்றது எளிதாகி விடுகிறது. தாதியும் சொல்லியிருக்கிறாங்க நிறைய நேரத்தில், எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும் அப்பொழுது நீங்கள் முதல்ல அந்த விஷயம் ரொம்ப எளிது, மிக சிறிய விஷயம் அப்படின்னு நீங்க முதல்ல நினைக்கணும். எந்த ஒரு விஷயமும் நம்மளை விட பெரிதாக இருக்க முடியாது. நம்ம மாஸ்டர் ஆல்மைட்டி அத்தாரிட்டின்னு சொல்லி பாபா சொல்லியிருக்காங்க. அப்போ ஏதாவது ஒரு விஷயம் நம்மளை விட பெருசாக இருக்க முடியுமா? இல்லை இல்லையா? பிரம்ம பாபாவுக்கு ஆரம்பத்தில் எவ்வளோ பெரிய டெஸ்ட் பேப்பர்லாம் வந்தது இல்லையா? நிறைய விதமான விக்னன்றது பிரம்ம பாபாவுக்கு நிறைய பெரிய பெரிய விக்னங்கள்லாம் பாபாவோட இயக்கியத்தில் ஆரம்ப காலத்தில் வந்தது. ஆனால் அதையெல்லாம் பாபா சின்ன விஷயமாக்கி பாபா எவ்வளோ அதை சக்ஸஸாக மாற்றினாங்கன்னு நம்ம பார்த்தோம். क्योंकि सहन शक्ति बहुत जरूरी है, लेकिन सहन शक्ति के साथ साथ
समाने की भी शक्ति जरूरी है। तो बार बार मन में आता रहे मेरे साथ ऐसा हुआ, फिर ये हुआ, फिर ये हुआ। तो होता तो एक बार है, 1000 बार सोचते हैं। चलो 100 बार भी सोचे, 10 बार भी सोचे तो बड़ी हो गई ना। ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம வந்து ஒரு முறை யோசிப்பதற்கு பதிலாக பல முறை யோசிப்பதினால் அந்த விஷயம் வந்து பெரிதாகி விடுகிறது. தாதி ஜானகி வந்து பல வருடங்களுக்கு அப்புறம் லண்டன்லேருந்து பாரதத்துக்கு சென்றாங்க. दादी सुनती रहती थी और कुछ नहीं कहती थी। हम लोगों को लगता है कि दादी तो बड़ी है, उनको तो मालूम ही है ना। तो दादी को ये लगता था कि ठीक है ना, उन्होंने कहा, मैंने स्वीकार किया, फिर भी मेरे ऊपर ही है, मैं क्या बोलूंगी नहीं। तो हम उनको देखते थे कि कोई भी बात आती थी। தாதி ஜானகியிட பார்த்த ஒரு விஷயம் வந்து எப்பொழுதும் எந்த விஷயம் சொல்வதாக இருந்தாலும் மற்றவர்கள் என்ன சொல்றாங்கன்றத அதை வந்து புரிந்து கொண்டு तो हर गुण जब ईश्वरी गुण है, ब्राह्मण जीवन का गुण है, तो ज्ञान से और योग से மற்றவங்க என்ன சொல்றாங்கன்றத கேட்கறத வந்து கேட்டு புரிந்து கொண்டு அந்த குணங்களை எடுத்து வரும் பொழுது அந்த குணங்களை எடுத்து வரும் பொழுது மற்றவங்களுக்கு சகயோகம்ன்றது நம்ம கொடுக்க முடிகிறது. நிறைய முறை வந்து நம்மளும் சின்ன சின்ன விஷயத்துல தப்புன்றதை செய்கிறோம் இல்லையா? அதனால அந்த விஷயத்தை எடுத்துட்டு நம்ம அப்படியே உட்காந்துடுறோமா? இல்லை இல்லையா? அதுக்கு ஒரு விடை காண முயற்சிக்கிறோம் இல்லையா? என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அபிக் பாப்தாதா வந்து முரளியில் வந்து முரளி வந்து முடிந்ததுக்கப்புறம் பாபா வந்து கேட்பது, இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? ஆகையால் நம்ம ஒவ்வொரு காரியத்திலையும் நம்ம ஞானத்தை அதனுடன் அந்த புரிதலை எடுத்து வரும் பொழுது அந்த காரியம்ன்றது வெற்றிகரமாக மாறுகிறது. இந்த தெய்வீக குணங்களை நம்ம நடைமுறையில் எடுத்து வரும் பொழுது நம்மளுடைய விவகாரத்தில் எடுத்துகிட்டு வரும்போது அது வந்து தெய்வீக குணங்களை வந்து நடைமுறையில் எடுத்து வரும் பொழுது कुछ लगता थोड़ी है, तो मन के ऊपर होता है ना। तो अगर करते हैं तो वो शक्ति बन जाती है. நம்ம அந்த குணங்களை எடுத்து வரும்பொழுது அது வந்து சக்தியாக மாறிவிடுகிறது. அது சக்தியாக இருக்கும் பொழுது நமக்கு அந்த இதை கஷ்டப்பட்டு செய்கிறோன்றது நமக்கு இருக்காது. ஆகையால் ஒவ்வொரு குணங்களும் தெய்வீக குணங்களும் நம் நடைமுறையில் எடுத்து வந்து அதை வந்து சக்தியாக மாற்ற வேண்டும். சக்தியாக இருக்கும் பொழுது நமக்கு அந்த இடத்துல எஃபர்ட் போடணுன்ற அவசியம் இல்லை. பாபா வந்து அடிக்கடி சொல்வது, நீங்கள் குழந்தைங்களே நீங்கள் வந்து எப்பொழுதும் இந்த ஞான ரத்னங்களோட விளையாடுங்க அப்படின்னு பாபா சொல்கிறார் இல்லையா? நம்மளுடைய மனதை வந்து எவ்வளவு தூரம் சரி செய்கிறோமோ சீக்கிரமாக, அப்பொழுது நம்ம உடல் ரீதியாக எந்த ஒரு வியாதி இருந்தாலும் அப்பொழுது மனதை எவ்வளவு தூரம் நம்ம
சரி செய்கிறோமோ அவ்வளவு தூரம் நம்ம உடலும் நம்மளுக்கு ஒத்துழைப்புன்றது கிடைக்கும். और सबसे बड़ी बात तो खुशी रहती மனது தைரியமாக இருக்கும் பொழுது நமக்கு அந்த இடத்துல மிக சந்தோஷம் கிடைக்குது இல்லையா? खुशी होना बहुत जरूरी है। சந்தோஷம்ன்றது மிக जब முக்கியமானது. में खुशी है நமக்குள்ளிருந்து அந்த சந்தோஷம் எப்பொழுது இருக்கிறதோ அப்போ எந்த ஒரு விஷயமும் लेकिन अगर பெரிதாக தோன்றாது. तो चलो ये भी हो गया, इसमें भी कल्याण है, इसमें भी कुछ सीखने को சந்தோஷத்துடன் ஒரு காரியத்தில் இறங்கும் பொழுது அப்பொழுது அந்த காரியம்ன்றது வெற்றி अடையும். ला करके, क्योंकि हर बात जो बात आती है उसको ठीक करने के लिए कुछ सीखने को ही मिलता है। எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் அந்த சூழ்நிலையிலேருந்து நம்ம கற்றுக்குறோம் இல்லையா? आते हैं तो कोई ऐसी परिस्थिति आती है तो उस परिस्थिति में क्या करना चाहिए, हम उसका हल निकालते हैं। तो हम कहते हैं अगर ये बात ना आई होती तो क्या करना चाहिए, हमने सीखा नहीं होता। நம்ம அந்த ஏதாவது ஒரு விஷயத்துல तो अब उस நம்ம समय அந்த விஷயம் நடந்ததுனால நம்ம என்ன கற்றுக்கொண்டோம் அந்த இடத்துல हम இருந்து कहते हैं भाई ये कर लो, அது நமக்கு हमने भी ऐसे किया, அதிலிருந்து நமக்கு என்ன லெசன் परंतु हम घबरा जाए, अरे ये बात क्यों आई, கிடைச்சதுன்றதை நம்ம वो तो कार्य பார்க்கணும். चलता है, तो बात तो कभी ना कभी किसी भी प्रकार की आती है, परंतु हर बात का, हर समस्या का हल तो है ही। तो என்ன उसी ஒரு सब விஷயமாக இருந்தாலும் எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் அதில் நிச்சயமாக அதில் நமக்கு சொல்யூஷன்ன்றது हम सबको நமக்கு அவசியமாக இருக்குது. அது நமக்கு सीखा है அந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் நம்மளிடையே இருக்குன்றத उस अनुभव அந்த புரிதல்ன்றது இருக்க வேண்டும். तो कभी भी कोई परिस्थिति எந்த ஒரு आपको ऐसी பரிஸ்திதி வந்தாலும் எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் என்ன ஆகும் எப்படி ஆகும் அப்படின்ற तो हल निकल ही आता है। யோசனை வரக்கூடாது. அதில் நிச்சயமாக அந்த விஷயத்தினால நமக்கு कि ऐसे நன்மை ஏற்படும் क्योंकि नहीं तो அப்படின்ற நம்பிக்கையுடன் नष्ट हो जाता है। நாம் முன்னேறி செல்ல வேண்டும். ஒரு பொழுதும் இது ஏன் நடந்துச்சு देखो आग बुझाने அப்படின்ற जाते हैं கொஸ்டின் வரக்கூடாது. तो अगर यही पूछते रहे भाई क्यों हुआ, क्या हुआ, क्या हुआ, உதாரணத்துக்கு और मकान चल जाएगी, वो எங்கேயாவது தீ பிடித்தது அப்படின்னா ஏன் நடந்துச்சு எங்கே நடந்துச்சு कहाँ से அப்படின்னு நம்ம பார்க்க மாட்டோம். உடனே தீ அணைப்பதற்கான முயற்சியில் நம்ம இறங்குவோம் இல்லையா? ढूंढना होता है, लेकिन அதனால் उस समय नहीं। முதல்ல நம்ம அது ஏன் நடந்துச்சுன்னு புரிஞ்சுக்கணும். ஆனால் முதல்ல அதை का प्रयोग किया है। அந்த தீயை அணைத்து விட்டு அதுக்கப்புறம் அது ஏன் நடந்துச்சுன்னு நம்ம பார்க்கணும். सत्य में तो कोई विघ्न नहीं आएगा, राइट। प्रकृति स्वभाव அதே போல் நம் குணங்களையும் அவ்வாறு பாபா நமக்கு கொடுத்துருக்க குணங்களை நாம் விளையாட வேண்டும். दादी जान के लिए அதுலேருந்து நம்ம என்ன புரிதல் எடுத்து வரோன்றதை நம்ம பார்க்க வேண்டும். के साथ भी रहे, उनको कभी नहीं सुना ये मुश्किल है, कभी नहीं सुना। தாதி ஜானகி ஒரு பொழுதும் இந்த விஷயம் ரொம்ப கடினமாக இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லி நான் கேட்டதில்லை. संबंध है ऐसे ऐसे स्थान पर बाबा उनको भेजते थे कि बाबा मैं नहीं रह सकती, दादी जानकी जाएगी, हाँ बहुत अच्छा है, बहुत अच्छा है, सभी मित्र हैं, क्योंकि उनको प्रेम प्यार मित्रता தாதி ஜானகி எல்லாரிடமும் மிகவும் அன்பாகவும் तो ஸ்நேகத்துடனும் இருப்பார்கள். அவர்களுக்கு எந்த ஒரு இடத்துக்கு பாபாவோட சேவையில் சென்றாலும் அவர்களுக்கு அது மிக எளிதாக இருக்கும். ஏன்னா எல்லாரிடமும் அந்த அன்புன்றது அவர்களிடையே இருக்குது. அதனால அந்த இடத்துல அந்த காரியம் வெற்றிகரமாக எப்பயும் நடந்தேறியது. அந்த குணங்களோட மூர்த்தியாக ஆக வேண்டும் என்று நாம் நினைவில் வைக்க வேண்டும். ஓம் சாந்தி.